குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸே வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பப்பாயா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அண்ட் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பப்பாயா வந்துட்டு அப்படியே ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி தான் அவனுக்கு நான் கொடுத்தேன். அவன் அப்படியே சாப்பிட பழகிட்டான். ஆக்சுவலாக அவன் நிறையா அந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுட் நிறையா கொடுத்து அவனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் நான் ஒரு கண்ணு பார்த்துட்டே இருப்பேன், ஏதாவது பெரிய பீஸ் எதுவும் சாப்பிட்டு முழுங்கிடுறானா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சீஸ்னல் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு 10 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து பழகுங்க. வியான்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். வியானும் சரி தர்ஷித்தும் சரி பப்பாயா அந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. வியான் பாருங்கள் அடித்து நவுத்துறான் பப்பாயாவை. நாங்கள் கேட்டும் கூட என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்ட்டான். மொத்தமாக தட்டோடு வச்சுக்கிட்டான். அவன் தான் வச்சுட்டு பப்பாயா வந்து கேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அவங்க எப்படிலாம் சாப்பிட்டாங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம லஞ்ச் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்ப்போம். ஸோ வாங்க லஞ்சுக்கு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு ரெகுலராக தம்பிக்கு கொடுக்குற ஃபுட்டு அண்ட் அவனுக்கு வந்துட்டு தர்ஷித்துக்கு நான் கொடுக்குற ஸ்நாக்ஸ் அது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்நாக்ஸஸ் எல்லாமே ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி சூப்பர் ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களும் இந்த ப்ரீ ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா ஐடியாஸுமே மார்னிங் 9:30 to 10 o'clock ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஒரு லஞ்ச் செய்கிறதுக்கு தான் வந்துட்டோம். ஸோ லஞ்ச் செய்கிறதுக்கு வந்துட்டோம். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு, வாவான டிஷ்ஷு. புதுசாக தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் உங்கள் குழந்தைங்க கொடுங்க. என்ன லஞ்ச் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வியானுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வந்துட்டு ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்க போறேன் அவனுக்கு. ஸோ மஷ்ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தா வாங்கிக்கோங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மஷ்ரூம் எடுத்துக்கலாம். எடுத்து இதை நல்லா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம் இல்லையா? அதனால வந்து நல்ல எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு மஷ்ரூம் எப்போ இருந்து கொடுக்கலாம் அப்படின்னா 6 மந்த்துக்கு மேல இருந்தே நீங்க தாராளமா மஷ்ரூம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நிறைய ஃபுட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா? இப்பதான் வந்து வியானுக்கு வந்து மஷ்ரூம் கொடுக்கலாம், அதுவும் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். அதனால இந்த மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா அதுல வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் எண்ணெய் எதுனாலும் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி சேர்த்துக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். ஸோ நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. நெய் லேசா சூடானதும் ஆனியன் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஆனியனு. அதோட கார்லிக், அப்புறம் ஒரு பாதி தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதுக்காக தான் அந்த தக்காளி சேர்த்தேன். இதை லேசாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா லேசாக வதக்கி விட்டதும் மஷ்ரூம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க தண்டு சேர்க்கல, அந்த மேலே இருக்க இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நான் தர்ஷித்துக்குமே வந்துட்டு மஷ்ரூம்ல அந்த சீஸ் தோசை மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ ஷார்ட்ஸை வந்து டேக் பண்றேன், மறக்காம போய் கீழே செக் பண்ணி பாருங்க. அந்த தர்ஷித்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்ல போடுறேன், அதே போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. யாருக்காவது ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மஷ்ரூம் கொஞ்சம் சூட்லேயே நல்லா வந்து சுருங்கிரும். ஸோ நல்லா லேசா சுருங்கட்டும். இது மஷ்ரூம் இந்த மாதிரி சுருங்கினதும் நம்ம வந்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போறோம். கொஞ்சமா பெப்பரும் சீரகமும் வறுத்து அரைச்சு வச்சிருக்க பவுடர் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். 1 வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 8 மாசத்துல இருந்து தாராளமா நீங்க இந்த ரைஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். 8 மாசத்துல இருந்து 3 வயசு 4 வயசு குழந்தைங்க வரைக்கும் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப பெரிய வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமா மல்லித்தூள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரைஸ் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த ரைஸே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை அந்த ரைஸோட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லாவே நம்ம ஸ்மாஷ் பண்ணி தான் கொடுக்க போறோம் குழந்தைங்களுக்கு. அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமா ஊற்றி கூட நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கோங்க.
நிறைய பேர் வந்து தர்ஷித்துக்கு நான்வெஜ் எப்ப இருந்து தர்ஷித்துக்குன்ற வியானுக்கு நான்வெஜ் நீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ வியானுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஆல்ரெடி நாங்கள் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோவா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே டேக் பண்ணுறேன், முடிஞ்ச ஐ பட்டன்லேயே டேக் பண்ணுறேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் எந்த ஒரு விஷயமும் பொதுவாக இந்த மாதிரி மஷ்ரூம், சிக்கன், மட்டன், மீன் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நல்லா குக்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும் நம்ம. அதனால தான் மஷ்ரூமை நல்லா இதில் போட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். அதான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ மூடி வச்சாச்சு. இது மூடி வச்சு கரெக்டாக ஒரு 6 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைஸும் அந்த மஷ்ரூம் எல்லாமே வெந்து வந்திருக்கும். ஸோ ஒரு 6 விசில் 6 விசில் அடிச்சு முடிச்சிருச்சு. அப்பா பார்க்கவே நல்லா பிரியாணி மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. வெந்துருச்சான்னு பார்ப்போம். ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா அதுலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் எனக்கு போதும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம்லாம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கவே ஒரு எமி பிரியாணி மாதிரி இருக்கு. எப்படிமா இருக்கு? இருக்கா? ஸோ பார்க்கவே ஒரு பிரியாணி மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்க, கண்டிப்பா குழந்தைங்க இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ உங்க வீட்டு குழந்தைக்கு மறக்காம இந்த மாதிரி பிரியாணி ரைஸ் செஞ்சு கொடுங்க. ஸோ நல்லா ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்குமே செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுமே இதுல காரம் ஆட் பண்ணி நம்மளுமே சாப்பிடலாம். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.